லாஸ்ட் வீடியோவில் மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம பண்ண போகிறது தான் நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன்லையுமே ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும். ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி சீரம்ஸோ இல்லை க்ரீம்ஸோ வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட ஸ்கின் வந்து ட்ரையாக சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னா ஹையாலுரோனிக் ஆசிட் பேஸ் சீரம்ஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஆயிலியான ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நியாசினமைட் சீரம்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். இந்த நியாசினமைட் சீரம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஃபேஸில் ஆயில் செக்ரீஷனை நல்லா பேலன்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஆயிலி ஸ்கின் வித் ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா சாலிசிலிக் ஆசிட் பேஸ் சீரம்ஸ். ஸோ அந்த சாலிசிலிக் ஆசிட் பேஸ் சீரம்ஸ் என்ன பண்ணுன்னா நம்ம போஸ்டில் இருக்கிற அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு டீகன்ஜஸ்ட் பண்ணி எடுத்துரும். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னாக இருக்குது, இப்போ நிறைய போஸ்ட் ஆக்னே பிக்மெண்டேஷனும் இருக்குது அப்படின்னா அசிலாயிக் ஆசிட் பேஸ் சீரம்ஸ் மாதிரி போகிறது பெட்டராக இருக்கும். அப்புறம் ஆன்டி ஏஜிங் சீரம்ஸ். ஸோ 30+ இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரெட்டினால் பேஸ் சீரம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ என்ன சீரம்ஸ் யூஸ் பண்ணாலுமே அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறது நம்ம ஸ்கின்னுக்கு இன்னுமே வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கும். தேங்க்யூ.